ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவை கைது செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெக்ட்ரம் முறைகேடு விவகாரம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. 1,76,000 கோடி ரூபாய் முறைகேடு புகாரில் சிக்கி பதவி விலகிய ராசாவின் வீடு மற்றும் உறவினர்கள் வீடு என நாடு முழுவதும் 34 இடங்களில் சிபிஐ அதிரடி ரெய்டு நடத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து ராசாவுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க சிபிஐ முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகம் வந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ராசா கைது செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். வரும் சட்டசபை தேர்தல் கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜெயலலிதா கூட்டணி தொடர்பாக நல்ல முன்னேற்றங்கள் உள்ளதாக தெரிவித்தார். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த ஜெயலலிதா மருத்துவம், பொறியியல் மற்றும் கலைத்துறையில் பட்டப்படிப்பு படிக்கும் 41 மாணவ மாணவிகளுக்கு 13,23,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையாகவும், மறைந்த அதிமுக தொண்டர்கள் 21 பேரின் குடும்பங்களுக்கு 11,50,000 ரூபாய் நிவாரண உதவியாகவும் வழங்கினார்.